Hi students, this is electricity class. I am your professor Dr. D. Salambrasan. போன கிளாஸில் கிரிச்சாஃப்ஸ் லாஸ் பார்த்தோம். ஸ்டெடி கரண்ட் அண்ட் டிரான்சியன்ட் கரண்ட்ஸில் கொஞ்சம் பேசிக்ஸ் பார்த்துட்டு அப்புறம் கிரிச்சாஃப்ஸ் லாஸில் ஃபஸ்ட் லா செகண்ட் லா பார்த்தோம். இப்போ இதில் வந்து வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இந்த கிளாஸில் பார்ப்போம். பிரிட்ஜுன்னு நமக்கு இந்த வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ் அப்படின்றது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னா 4 எண்டு இருக்கும், இதில் 4 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெர்மினல்ஸ்லையும் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது அட்வான்ஸ்டு பிரிட்ஜஸ்லலாம் இன்னும் அட்வான்ஸ்டு பிரிட்ஜஸ்லலாம் கெப்பாசிட்டர்ஸ் இண்டக்டர்ஸ் அப்படின்ற மாதிரி காம்பனன்ட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட்டு வந்து பேலன்ஸிங்காக இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளஸ் அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். த வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ் கன்சிஸ்ட் ஆஃப் 4 ஆர்ம்ஸ். நான் சொன்னேன்ல 4 டெர்மினல்ஸ், 4 ஆர்ம்ஸ் ஆஃப் 4 ரெசிஸ்டன்ஸ் PQR and S connected in the form of MS, ABCD and R junctions. ஸோ அந்த டயக்ராம் பார்த்தா புரியும். கீழே வந்து ஒரு பேட்ரி இருக்குது E, அப்படின்னா கீ ஒன்று இருக்குது K. அது ஈல ப்ரொடியூஸ் ஆகிற கரண்ட்டு I. அது எங்கே போகுது? ஏன்ற பாயிண்ட்டு. ஏன்றது ஒரு டெர்மினல், BCD 4 எட்ஜ்லையும் பாருங்கள் ABCD. அப்புறம் ஏன் வெளியே போகிற கரண்ட்டு, ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1. A to B, A to Bயில் உள்ள ரெசிஸ்டன்ஸ், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு P. அதேமாதிரி B to C இந்த சேம் கரண்ட் I1 ஃப்ளோ ஆகுது, அதில் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து Q. அப்புறம் Bயில் C to D கரண்ட்டு ஃப்ளோ ஆகலை. இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா A to D அப்புறம் D to C ஃப்ளோ ஆகுது. முதல்ல A to B, B to C, அப்புறம் A to D, D to C. A to B வந்து I1, B to C வந்து I1. A to Bயில் உள்ள வந்து P, B to C வந்து உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து Q. அதேமாதிரி A to D உள்ள கரண்ட் வந்து I2, அதில் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து R. அப்புறம் D to C உள்ள கரண்ட் வந்து I2, அதில் கனெக்ட் பண்ணியிருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்து S. ஸோ டோட்டல் சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I. அப்புறம் B to D பார்த்திங்கன்னா ஒரு கால்னோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கு, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு IG. G ரெப்ரசன்ஸ் கால்னோமீட்டர். கால்னோமீட்டர் வழியாக கரண்ட்டு போகிறது G is equal to 0ன்னு போட்டிருக்கு. Now A and C are connected through a cell and key. B and D are connected through galvanometer G. ஸோ ஏயும் சியும், ஏயோட ஒரு எண்டும் சியோட அனதர் எண்டும் பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் பியும் டியும் கால்வனோமீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்சஸ் as PQ, R and S can be adjusted so that there is no current through the galvanometer branch for no deflection in the galvanometer. galvanometer நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கால்வனோமீட்டர் எப்படி ஒர்க் பண்ணும்? கால்வனோமீட்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ இல்லை சார்ஜ் ஃப்ளோ ஆனாலோ கால்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் காட்டும். இப்போது அது ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை வந்து 2 சைடு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். கால்வனோமீட்டருக்கு லெஃப்ட் சைடும் கால்வனோமீட்டருக்கு ரைட் ஹேண்ட் சைடும் பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கால்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட்டு 0 ஆயிரும். அப்போ டிஃப்ளெக்ஷன் எதுவும் இருக்காது. அந்த கண்டிஷனை தான் பேலன்சிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Now the bridge is said to be balanced. It can be shown that P by Q is equal to R by S. Pங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, Qங்கிறது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ P by Qங்கிறது R by Sக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பேலன்சிங் கண்டிஷன். அப்போ கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து 0 ஆயிரும் ஃபார் பேலன்ஸ் ஆஃப் த பிரிட்ஜ். இஃப் தீஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் நோன் அண்ட் இஃப் த பிரிட்ஜ் இஸ் பேலன்ஸ்ட் த 4th ரெசிஸ்டன்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் தி அபவ் ஈக்குவேஷன். ஸோ P ஒரு வேல்யூ இருக்குது, Q ஒரு வேல்யூ இருக்குது, R ஒரு வேல்யூ இருக்குன்னா S நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் வந்து பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த கண்டிஷன் நம்ம அப்ளை பண்ண முடியும். P by Q is equal to R by S எப்போ வேல்யூடு? பிரிட்ஜ் வந்து பேலன்சிங்காக இருக்கையில் தான் அது வேலிடு. ஸோ P by Q is equal to R by Sன்றது பிரிட்ஜ் பேலன்சிங் கண்டிஷன். அப்போ தான் நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் இதில் ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியல அப்படின்னா we can find using this formula. The principle is used in the post office box. அதாவது ப்ராக்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் வீட்ஸ்டன்ஸ் பிரிட்ஜ் and the meter bridge for finding the value of resistance of a conductor. அடுத்து இதில் என்ன தியரி பிஹைண்ட் தி ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னங்கிறது பார்ப்போம். லெட் I be the current through the cell. கரண்ட்டு ஃப்ளோ ஆகுறது, இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐன்னு வச்சுருக்கோம். It divides into I1 and I2 at the junction A.
ஸோ ஏன்ற பாயிண்டில் போன உடனே ஏ டு பி ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1ஆகவும் டிவைட் ஆகிடுது, ஏ டு டி I2ஆக டிவைட் ஆகிடுது. At the junction A, let the resistances P, Q, R and S are adjusted such that there is no current through the galvanometer. அதாவது இந்த PQRS ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெசிஸ்டன்ஸு டயல் பாக்ஸ் மூலம், டயல் பாக்ஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம லேபில் டயல் பாக்ஸ் இருக்கும், அந்த டயல் பாக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 0 வைக்கணும். இனிஷியலாக கால்வனோமீட்டர் வழியாக ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகிட்டுருக்கும், ஏன்னா PQRS பேலன்சிங் கண்டிஷனில் இல்லை, அப்போ ஒரு கரண்ட் இருக்கும். அப்போது அந்த PQRS அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து நம்ம பேலன்சிங் கண்டிஷனுக்கு கொண்டு வரணும். எப்படி ரேண்டம் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ P/Q, P ரெசிஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100 ohms இருக்குது, Qங்கிறது 10 ohms வச்சுட்டோம் அப்படின்னா 100/10 போட்டோம்னா 10ன்னு வந்துடும். அப்போ Rங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் 50 ohms இருக்குது அப்படின்னா அப்போ எஸ் என்ன வைக்கணும், P/Qங்கிறது 100/10 10 வந்துடுது. R/Sல Rங்கிறது 15 வச்சோம்னா S 5 ohms வச்சோம்னா P/Q = R/Sன்னு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். such that there is no current through the galvanometer, that is the bridge is balanced. Now the current through P is equal to current through Q and the current through R is equal to the current through S. ஸோ பேலன்சிங் சிச்சுவேஷனில் இந்த மாதிரி இருக்கும். As the current through the galvanometer is 0, the junctions B and D are at the same potential. ஸோ பியும் டியும் சேம் பொட்டன்ஷியலில் இருக்கும், பின்ற பாயிண்ட்டும் டின்ற பாயிண்ட்டும். Therefore, potential difference between A and B is equal to potential difference between A and D. So I1P is equal to I2R. பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கோ அது ஏக்கும் டிக்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இருக்கும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, வி வோல்டேஜ்னு சொல்லுவோம்ல, வி = IR, ஃபார்முலா IR ஓம்ஸில். அப்படி இதில் ஏக்கும் பிக்கும் உள்ள ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1, உள்ள ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ P, அதனால I1Pன்னு எழுதியிருக்கு. அதே மாதிரி ஏக்கும் டிக்கும் ஏக்கும் டிக்கும் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஸோ I1P is equal to I2R. இதே மாதிரி சிக்கும் பிக்கும் கண்டுபிடிப்போம். அந்த எண்டு அகைன் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சி அண்ட் பி, சிக்கும் பிக்கும் உள்ள கரண்ட்டு வந்து I1, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து Q. ஸோ I1Q. அதேமாதிரி சிக்கும் டிக்கும் உள்ள கரண்ட்டு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு D2C ஃப்ளோ ஆகுது I2, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து S. ஸோ அதேமாதிரி I1Q = I2Sன்னு எழுதிக்கலாம். I1P = I2R 1ன்னும் இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் வீட்சன்ஸ் பிரிட்ஜ், இந்த வீட்சன்ஸ் பிரிட்ஜ் எப்போ கரெக்டாக சென்சிட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் பார்ப்போம். Right, in a Wheatson's bridge the current through the galvanometer is 0 when the bridge is balanced. ஸோ bridge பேலன்ஸ்டாக இருக்கும்போது P/Q = R/S இருக்கும், IG வந்து 0வாக இருக்கும், galvanometer வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 0வாக இருக்கும். இது வந்து பேசிக் பாயிண்ட்டு பேலன்சிங் கண்டிஷனில் இருக்கும்போது உள்ள வேல்யூஸ். வித் a galvanometer the current through the galvanometer IG is not 0 when the bridge is slightly out of balance. ஸோ அவுட் ஆஃப் பேலன்ஸில் இருக்கும்போது கரண்ட்டு 0வாக இருக்காது. The current IG depends on the arrangement of resistance in the 4 ohms. இந்த ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு இருக்குது. ஃபார் எ பர்டிகுலர் அரேஞ்ச்மெண்ட் தேர் வில் பி லார்ஜர் வேல்யூ ஆஃப் கரண்ட் IG. ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் PQRSை ஒரு பர்டிகுலர் வேல்யூஸில் வைக்கும்போது IG வழியாக galvanometer வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வெரி லார்ஜாக இருக்கும். when the bridge is slightly out of balance the bridge with this arrangement is to be more sensitive. ஸோ அதைத்தான் மோர் சென்சிட்டிவ்னு சொல்கிறோம். அதாவது IG galvanometer வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும், அதுதான் மோர் சென்சிட்டிவாக இருக்கும். Calendar has given a rule that calendar ஒரு calendar has given a rule that whenever there is a choice of arrangement it is advisable to connect the battery interchanging the galvanometer so that the resistance in series with the resistance to be measured is greater than the resistance in parallel to it. ஸோ இது எப்போ நடக்கும்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. There is a choice of arrangement. It is advisable to connect the battery either across AC or BD interchanging the galvanometer connection. ஏக்கும் சிக்கும் இடையிலையும்
இல்லை பிக்கும் டிக்கும் இடையிலையும் ஒரு கால்வனோமீட்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு கால்வனோமீட்டரும் பேட்டரியையும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணோம். ஃபிகர் 85ல் பாரு, பாட்டமில் பேட்ரி இருக்குது, அங்கே பிக்கும் டிக்கும் இடையில கால்வனோமீட்டர் இருக்குது. அப்புறம் 86ல் பாரு, கால்வனோமீட்டரையும் பவர் சப்ளை இங்கிறது இஎம்எஃப் ரெண்டுமே இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் அதில் சொல்லியிருக்குது. In the arrangement shown in figure 85, let S be the resistance to be measured. Sங்கிறத unknown resistance னு வச்சுக்குவோம், அதை நம்மளை கண்டுபிடிக்க போகிறோன்னு வச்சுக்குவோம். R is the resistance connected in series with S and battery. Right. அதேமாதிரி Q is the resistance connected in parallel to S and battery. Right. According to Calendar's rule, the bridge will be more sensitive if R greater than Q. ஆறுங்கிறது க்யூவை விட ரொம்ப கிரேட்டராக இருக்கணும். அப்போ தான் கால்வனோமீட்டர் வழியாக லார்ஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அதை தான் மோர் சென்சிட்டிவ் சிச்சுவேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம். அடுத்து டெரிவேஷன் ஆஃப் தி கண்டிஷன் ஃபார் சென்சிட்டிவ்னஸ், ஒரு ஸ்மால் டெரிவேஷன் இருக்குது, அப்படிங்க என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பேட்டரி இஎம்எஃப் கனெக்ட் பண்ணியிருக்கு, கீ இருக்குது, ஏபிசிடி 4 ஆர்ம்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் பிக்யூ ஆர்எஸ் கனெக்ட் பண்ணியிருக்கு, ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு மார்க் பண்ணியிருக்கு. ஏலேருந்து பேட்டரியிலேருந்து வர கரண்ட்டு ஐ, ஏலேருந்து I1 டிவைட் ஆகுது ஏ டு பி, அப்புறம் ஏ டு டி வந்து I2 டிவைட் ஆகுது, அப்புறம் பி டு சி வந்து I1 ப்ளஸ் ஐஜி ஆகுது, ஏன்னா கால்வனோமீட்டர் வழியாக போகிற கரண்ட்டு ஐஜி, அப்புறம் டி டு சி வந்து கால்வனோமீட்டர் கரண்ட் ஐஜி, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ், அப்புறம் சியோட இன்னும் 2 எடுத்து மைனஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏயோட ஃபஸ்ட் எண்டில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். A Wheatstone's bridge as shown in the diagram is set up. Let the bridge be slightly out of balance. The resistances and the currents in various branches are as marked in diagrams. Applying Kirchhoff's second law in the law Kirchhoff's law to the loop ABDA. இது ஒவ்வொரு இந்த பிரிட்ஜை வந்து 2 மெஷ்ஷாக 2 லூப்பாக பிரிச்சுக்குவோம். ABDA அப்புறம் BCDB அப்படிங்கிறத பிரிச்சுக்குவோம். முதல்ல ABDAங்கிறத பிரிச்சுக்குவோம். அதில் கிர்ச்சாஃப் செகண்டில் அப்படின்னு பார்ப்போம். கிர்ச்சாஃப் செகண்டில் என்னது, அந்த ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்டு கரண்ட்டு வந்து அந்த அதில் அப்ளை பண்ணுற இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டு வந்து இஎம்எஃப்க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு பாசிட்டிவில் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் போகிறது நெகட்டிவாக இருக்கும். இது பேசிக். ஸோ இப்போது டீன்ற பாயிண்டில் என்ன இருக்குது, டீன்ற ஃப்ளோ ஏ டு பி வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, அப்புறம் ஏ டு டி வந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2, டி டு பி ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஜி. சரியா, ஐஜி. இப்போது I2ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், I2ங்கிறது I ப்ளஸ் ஐஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அது I இல்லை I1, அது மாற்றிக்கோங்க. I ப்ளஸ் ஐஜின்னு போட்டிருக்குல்ல, மாற்றிக்கோங்க. ரைட். இப்போ வந்து ஏ டு பி பார்ப்போம். அந்த எப்படி போகும், என்ன ஃப்ளோவில் ஏ டு பி, அப்புறம் பி டு டி, அப்புறம் டி டு ஏ. இப்போ ஏ டு பி உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் என்எம் கேபிட்டல் ஆர், அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து என்எம்ஆர். அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1. ஸோ ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணும், என்எம்ஆர் I1 மைனஸ் பி டு டி ஃப்ளோ ஆகணும். ஆனால் கரண்ட்டு எப்படி போகுது, டி டு பி போகுது, ஆர்எம்ஆர் போட்டிருக்குது. ஸோ அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐஜி, ரெசிஸ்டன்ஸை வந்து ஜின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸோ இது வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அதனால் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் ஜி இன்ட்டு ஐஜி மைனஸ், அப்புறம் டி டு ஏ பார்க்கணும். ஸோ டி டு ஏ ஆகாமல் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, ஏ டு டி ஃப்ளோ ஆகுது. அப்போ மைனஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து N இன்ட்டு ஆர், ஐ வந்து I2, அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I2. ஸோ I2ங்கிறது மேலே பார்த்தோம், I ப்ளஸ் ஐஜி. I2ங்கிறது என்னன்னா டோட்டல் கரண்ட்டு ப்ளஸ் கால்வனோமீட்டர் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. ஸோ I ப்ளஸ் ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0 போட்டுருவோம். இப்போது NMR1 RI1 மைனஸ் GIG மைனஸ் ஐஜி இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பண்ணி 2ஆக பிரிக்கிறோம். ஸோ NRI மைனஸ் NRIG இஸ் ஈக்குவல் டு 0. அதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ABDA வந்து அந்த லூப். அடுத்து எந்த லூப் அப்ளை பண்ண போகிறோம், B to C, C to D, D to B. ரைட். இப்போது B to C வெளியே ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு I1 ப்ளஸ் ஐஜி.
அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் வந்து எம்ஆர். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் எம்ஆர் இன்டூ I1 ப்ளஸ் ஐஜி மைனஸ் சி டு டி ஃப்ளோ ஆகாமல் இங்கே டி டு சி ஃப்ளோ ஆகுது, அதனால் மைனஸ் சைன் போட்டுக்கிறோம். அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐ, ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ், மைனஸ் ஐ இன்ட்டு எஸ். அப்புறம் டி டு பி அப்படின்னா அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐஜி, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜி. ஸோ ப்ளஸ் ஐஜிஜி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ I1 ப்ளஸ் ஐஜியை எம்ஆர் கூட மல்டிப்ளை பண்ணி பிரிச்சுருவோம். ஸோ எம்ஆர்ஐ ப்ளஸ் ஜிஐஜி மைனஸ் எஸ்ஐ ப்ளஸ் எம்ஆர்ஐஜி இஸ் ஈக்குவல் டு 0. பிரித்து எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. எம்ஆர்ஐ இருக்கா ப்ளஸ் எம்ஆர்ஐஜி எழுதிக்கலாம், மைனஸ் ஐஎஸ் ப்ளஸ் ஐஜி ஜி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திரும்ப I1 காமனாக எடுத்து பிரிச்சிருக்குது. ஸோ எம்என்ஆர் I1 அதை தான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை மல்டிப்ளை பை என், த்ரூ அவுட்டு என்னால் மல்டிப்ளை பண்ணுறோம், ஸ்மால் என். அப்போது ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன இருக்குது, எம்ஆர்ஐ இருக்குது, அதில் ஸ்மால் என்னால் மல்டிப்ளை பண்ணிடுறோம். ஸோ NMRI1 ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம் வந்து ஜிஐஜி இருக்குது, அதில் என்னால் மல்டிப்ளை பண்ணால் NGIG. மூணாவது டேர்ம் வந்து மைனஸ் எஸ்ஐ இருக்குது, அதெல்லாம் என்னால் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் NSI. நாலாவது டேர்ம் வந்து ப்ளஸ் MRIG இருக்குது, அதில் என்னால் மல்டிப்ளை பண்ணால் MNRIG இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2 மைனஸ் ஈக்குவேஷன் 1 ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுலேயுமே ஃபஸ்ட் டேர்ம் வந்து MNRI1 இருக்குது, ரெண்டுமே கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அப்புறம் செகண்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஜிஐஜி இருக்குது இங்கே, அங்கே ப்ளஸ் NGIG இருக்குது. ஸோ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணல ப்ளஸ் மைனஸ் அப்புறம் ஒரு மைனஸ், ஸோ ப்ளஸ் ஆயிரும். அதில் ஜிஐஜியை காமனாக எடுத்துட்டோம்னா N+1 வரும். அப்புறம் ரிமைனிங் அடுத்த டேர்மில் மைனஸ் NSI இங்கே இருக்குது, அங்கே வந்து மைனஸ் NRI இருக்குது. ஸோ அதனால் NIயை காமனாக எடுத்துட்டோம்னா மைனஸ் S மைனஸ் R. அடுத்த மூணாவது டேர்மில் இங்கே MNRIG இருக்குது, அங்கே மைனஸ் NRIG இருக்குது. RIGயை காமனாக எடுத்துட்டோம்னா M+1 வந்துடும், இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதுலேருந்து ஐஜியை காமனாக எடுத்து எழுதணும் அப்படின்னா, அதாவது இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் G இன்ட்டு ஐஜி இருக்குது, லாஸ்ட் டேர்மில் NRIG இருக்குது. ஸோ அதிலிருந்து ஐஜி நம்ம காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா N+1G ப்ளஸ் M+1 NR, இந்த மைனஸ் S மைனஸ் ஆர் NI இருக்குல்ல, அது ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு S மைனஸ் ஆர் NI ஆயிரும். அதிலேருந்து ஐஜி எடுத்தோம்னா இந்த டேர்ம் வந்து அந்த சைடு டினாமினேட்டரில் போயிடும். S மைனஸ் ஆர் NI இஸ் ஈக்குவல் டு N+1G ப்ளஸ் M+1 NR. இப்போது டிவைடிங் தி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைட் பை n. ஸோ மேலே கீழே என்னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இருக்க n வந்து கேன்சல் ஆகிடும், S மைனஸ் ஆர் ஐ. அதேமாரி கீழே உள்ள என்னால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா n/n ப்ளஸ் 1/nன்னு எழுதலாம். ஸோ n/n வந்து 1 ஆயிரும். ஸோ 1 ப்ளஸ் 1/n இன்டூ ஜி ப்ளஸ் M+1 n இருக்கும், டிவைட் பண்ணிட்டோன்னா n கேன்சல் ஆயிரும், இன்டூ ஆர். ஃபார் லார்ஜர் வேல்யூ ஆஃப் ஐஜி த வேல்யூ ஆஃப் M மஸ்ட் பி ஸ்மால் அண்ட் n மஸ்ட் பி லார்ஜ். இப்போ ஐஜி வந்து ஹை வேல்யூவாக இருக்கணும் அப்படின்னா டினாமினேட்டர் ரொம்ப லார்ஜ் வேல்யூவாக இருக்கணும், அதான் சொல்லுது. M மஸ்ட் பி ஸ்மால் and n must be large. M value கம்மியாக இருக்கணும், n value கூட இருக்கணும். That is the resistance in series NR with the resistance S must be greater than the resistance in parallel. resistance in series இருக்குல்ல, அது வந்து greater than resistance in parallel இருக்கணும். அதாவது NR அப்படிங்கிறது ஏக்கும் டிக்கும் உள்ளது, அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹை வேல்யூவாக இருக்கணும் MR கம்பேர் பண்ணும்போது. டு இட் வித் ரிகார்ட் டு தி பேட்டரி கனெக்ஷன். திஸ் இஸ் தி கேலண்டர்ஸ் ரூல்ஸ் ஃபார் தி சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் தி வீட்சன்ஸ் பிரிட்ஜ். இது ஒரு ஸ்மால் டெரிவேஷன், இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து அது கூடிய ஜாயின்ட் பார்ட் தான். லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் தி யூஸ் ஆஃப் தி வீட்சன்ஸ் பிரிட்ஜ். த வீட்சன்ஸ் பிரிட்ஜ் கேனாட் பி யூஸ்டு ஃபார் மெஷரிங் வெரி ஹை ரெசிஸ்டன்ஸ், வெரி லோ ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரொம்ப ஹை ரெசிஸ்டன்ஸாகவும் ரொம்ப லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நம்மளால் வீட்சன்ஸ் பிரிட்ஜ் மூலமாக கண்டுபிடிக்க முடியாது.
Let PQR and S be the resistances in 4 arms of the Wheatstone's bridge. Let S be the value of resistance to be measured. The conditions for the bridging balance of the bridge is P by Q is equal to R by S. For higher sensitiveness of the bridge, the value of the resistances in the 4 arms of the bridge are to be same order of the magnitude. So எல்லாமே same order இருக்கணும். Same order na enna பீன்ற ரெசிஸ்டன்ஸ் இன் ஆர்டர் ஆஃப் டென்ஸில் இருக்குது. இப்போ 10 ohms 20 ohms 30 ohms இருக்குல்ல, அது தான் ஆர்டர் ஆஃப் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். 100 வரையும் இருக்குல்ல, அதுதான் அப்படி சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா க்யூவும் அதே ஆர்டரில் இருக்கணும், ஆரும் அதே ஆர்டரில் இருக்கணும், எஸ்ஸும் அதே ஆர்டரில் இருக்கணும். எல்லாமே சேம் ஆர்டரில் இருக்கணும். டென்ஸில் இருந்தால் டென்ஸில் இருக்கணும், ஒன்ஸில் இருந்தால் ஒன்ஸில் இருக்கணும், ஹண்ட்ரட்ஸில் இருந்தால் ஹண்ட்ரட்ஸில் இருக்கணும், தௌசண்ட்ஸில் இருந்தால் தௌசண்ட்ஸில் இருக்கணும். அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். இஃப் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் எஸ் டு பி மெஷர்ட் இஸ் வெரி லார்ஜ், the other 3 arms should also have large resistance. In this case, the current flowing through measurement of the resistance is not possible. In this case, the current flowing through the bridge is small. So ஏன் current flowing through the bridge ஸ்மாலாக இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஹை வேல்யூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹை வேல்யூவாக இருந்ததுன்னா நிறையா கரண்ட்டை அது பிளாக் பண்ணிடும். அப்போ பிளாக் பண்ணியாச்சுன்னா பிரிட்ஜ் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வெரி ஸ்மால் ஆயிரும். ஹென்ஸ் த பிரிட்ஜ் இஸ் நாட் சென்சிட்டிவ் அண்ட் அக்யூரேட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். அதான் சொல்கிறோம். இஃப் த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால், அதாவது ரொம்ப லிமிட்டேஷனில் என்ன சொன்னோம், ஒரு வெரி ஹை வேல்யூவாக இருந்தாலோ இல்லை வெரி லோ வேல்யூவாக இருந்தாலோ நம்மளால் அந்த ரெசிஸ்டன்ஸை அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது. இருந்தாகும் ஆகிற கரண்ட்டு வெரி ஸ்மால் ஆயிரும். ஸோ அப்போ வந்து சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து அக்யூரேட்டாக இருக்காது. இப்போ வெரி லோவாக இருந்தால் என்னங்கிறத பார்ப்போம். த வேல்யூ ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஸ்மால், த அதர் ஆர்ம்ஸ் ஷுட் ஆல்சோ ஹாவ் வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்சஸ். இன் தட் கேஸ் த கரண்ட் த்ரூ தி கால்வனோமீட்டர் இஸ் ஃபீபிள் இன் தி அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் ஆஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர். அதாவது ஃபீபிள்னால் வெரி வீக்னு அர்த்தம். இப்போது ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வெரி லோவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். எஸ்ஸுங்கிற ரெசிஸ்டன்ஸோட ஆர்டர் வந்து வெரி லோவாக இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இன் தி ஆர்டர் ஆஃப் 0.1 0.2 இருக்குதுன்னு வச்சுக்குவோம். த அதர் ஆர்ம்ஸ் ஷுட் ஆல்சோ ஹாவ் வெரி ஸ்மால் ரெசிஸ்டன்ஸ். ஸோ PQRS எல்லாமே அதுவும் ஸ்மாலாக இருக்கணும். இன் தட் கேஸ் த கரண்ட் த்ரூ தி கால்வனோமீட்டர் இஸ் ஃபீபிள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியான வேல்யூ இருந்ததுன்னா கால்வனோமீட்டர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வெரி வீக்காக இருக்கும். இன் தி அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் ஆஸ் இட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஹையர். ரெசிஸ்டன்ஸ் கால்வனோமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 ohms 30 ohms இந்த ஆர்டர் ஆஃப் டென்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்னாகும், அதோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹை ஆயிரும். அப்போது அது கம்மியாக ஹையாக இருந்துச்சுன்னா அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட வேல்யூ ரொம்ப லோவாயிரும். ஹென்ஸ் த பிரிட்ஜ் வில் நாட் பி சென்சிட்டிவ். However, as more current passes through arm resistance, the resistance would be heater and their values may be vary. So galvanometer valiya high current, moreover as more current passes through arm resistance, and the PQRS valiya romba high current போச்சுன்னா resistance என்ன ஆகும், ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் ரெசிஸ்டன்ஸும் கரண்ட்டும், ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு பேசிவ் காம்பனண்ட்டு, லீனியர் பேசிவ் காம்பனண்ட்டு. அது வழியாக கரண்ட்டு போக போக இன்க்ரீஸ் ஆக ஆக ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போது வீட்டிலலாம் சம்டைம்ஸ் வந்து ஃபியூஸ் கேரியர் அடி ஆகும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கரண்ட்டு ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப ஹையாக போயிடும். ஹையாக போயிடுச்சுன்னா அந்த காப்பர் ஒயரால் அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை தாங்க முடியாது. அப்போ அது என்னாகும், பிரேக் ஆயிரும். அப்போ அதை நீ மீட்டர் பெட்டியை அந்த கேரியரை தொட்டு பார்த்தாலே என்ன அர்த்தம், ரொம்ப ஹீட் ஆயிரும். அதான் அர்த்தம். ஸோ ஒரு நம்ம இப்போ பேட்ரி சார்ஜர்ஸ், மொபைல் சார்ஜர் போடுறோம், அதை ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா நீ சார்ஜரையோ நம்ம மொபைல் பேட்டரியோ மொபைலோ தொட்டு பார்த்தோன்னா ஹீட் ஆயிரும். அப்போ என்ன அர்த்தம், அது வழியாக லார்ஜ் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அந்த பேட்டரிக்கு தேவையான பவர் சப்ளை கரண்ட்டை நம்ம கொடுக்காம வெரி லார்ஜ் கரண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹீட் ஆயிரும். இப்போ நல்ல ப்ராடக்டில் இருக்கிற பேட்டரியோ சார்ஜரோ அந்த மாதிரி ஹீட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் ரீசன். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ஹீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம், அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குதுன்னு அர்த்தம். அது தாங்கலைன்னா சம்டைம்ஸ் பிரேக் ஆகிடும். அப்படித்தான் நமக்கு கேரியர் வந்து, வீட்டில் உள்ள கேரியர் வந்து அடி ஆகுறது. அது தொட்டு பார்த்தோம்னா செம ஹீட்டாக இருக்கும். காரணம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிடும். ரெசிஸ்டன்ஸு ஹீட் எனர்ஜியாக வெளிப்படும். ஓகே, இதோட இந்த ஸ்டெடி கரண்ட் அப்படிங்க
முடியுது. ஸோ அந்த யூனிட் வந்து ஸ்டெடி கரண்ட் அண்ட் டிரான்சியன்ட் கரண்ட். ஸ்டெடி கரண்ட் முடியுது. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம இந்த டிரான்சியன்ட் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ.